நீங்கள் பிறந்த தேதியை தொடுங்கள், உங்களை பற்றி சொல்கிறேன். அந்த வகையில 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இவற்றில் முதலாவதாக 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் கண்ணியம் மிக்கவர்கள். இவர்கள் கடமை தவறாதவர்கள், மன வலிமையும் குன்றாத உடல் வலிமையும் கொண்டவர்கள், எக்காரியத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு கற்பனா சக்தி அதிகம் இருக்கும். சிந்தனை உலகில் சிறகடித்து பறக்கக்கூடியவர்கள். ஆழ்ந்த அழுத்தமான எண்ணங்களை கொண்டிருப்பார்கள். பல கலைகள் கற்றிருப்பார்கள். இவர்கள் செயல்களில் கொஞ்சம் பெண் தன்மை கலந்திருக்கும். சொத்து சேர்ப்பதில் தீவிர நாட்டம் இருக்கும். கலை, காவியம், கதை, சங்கீதம் போன்றவற்றில் நல்ல ஞானமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள். எல்லா ரகசிய விஷயங்களையும் பற்றி தெரிந்து வைத்திருப்பார்கள் இந்த 6ஆம் தேதி பிறந்தவர்கள். இவர்கள் புகழ் பெறுவார்கள். உழைப்பால் உன்னத நிலையை அடையக்கூடியவர்கள். இவர்களிடம் கலையாற்றலும் அதிகம் இருக்கும். மற்றவர்களிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். தங்களது குளிர்ந்த வசீகர பார்வையின் மூலம் மற்றவர்களை கவர்ந்து விடக்கூடியவர்கள். இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இன்ப போகங்கள் இவர்களின் மனதை வெகுவாக கவரும். ரசிகர்கள் தோற்றத்தில் மிகுந்த வசீகரிப்பாளர்களாக இருப்பார்கள். இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தொழில்களில் தீவிரமாக உழைத்து பணம் சம்பாதித்து விடுவார்கள். தன் தகுதிக்கு மீறிய வண்ணம் காதலிப்பார்கள். பெண்களால் பொன்னும் பொருளும் வந்து சேரும். இந்த 6ஆம் தேதியில் பிறந்த பெண்களுக்கு ஆண்களால் சுகமும் அந்தஸ்தும் கௌரவமும் கூடும். தலைமையான பொறுப்புகள் வந்து சேரும். இவர்களின் வாழ்க்கை தேவைக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் குறைவில்லாமல் அனுபவிக்கக்கூடியவர்கள். உல்லாச மனிதர்களாக இருக்கவே என்றும் விருப்பம் கொள்வார்கள். அடிமைகளாக ஒடுங்கி வாழ மாட்டார்கள். இந்த 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய முகத்தில் என்றும் மோகனம் தவழும். இவர்களின் பேச்சில் இருக்கும் அளவு தாராள மனம் கையில் இருக்காது. பருவ வயதில் அளவுக்கு மீறிய உடல் வனப்புடன் இருப்பார்கள். சுகமாய் பாக்கியங்களை சேர்த்து வாழ்வார்கள். அடுத்து நாம் பார்க்க போவது 15ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள். இந்த 15ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சிறந்த ஆற்றல் மிக்கவர்கள். தனவசியம் இவர்களிடம் உண்டு. அதிக வசீகர சக்தி இவர்களிடம் குடிக்கொண்டிருக்கும். கலை உள்ளம் கொண்டவர்கள். இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்கள் அழகான தோற்றம் உடையவர்கள். யாரையும் எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள். வாக்கு பலம் உடையவர்கள். பேச்சிலே இணையற்றவர்களாக விளங்கக்கூடியவர்கள். இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் சுகம், சந்தோஷம், போகம் போன்றவை இவர்களுக்கு வலிய வந்தடையும். தொழில்துறையில் புரட்சிகளை செய்து பண வசதி குறைவில்லாது செல்வ செழிப்புடன் இருப்பார்கள். வாத திறமைகள் மிக்கவர்கள். நகைச்சுவையுடன் பேசி யாரையும் பழக்கப்படுத்தி கொள்வார்கள். மதி நுட்பம் வாய்ந்தவர்கள். எதையும் கூர்மையான அறிவுடன் சிந்திக்கக்கூடியவர்கள். இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் துன்பத்துக்கு தூக்கி எறிந்துவிட்டு இன்பமயமாக கூடியவர்கள். எப்போதும் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் விரும்புவார்கள். இவர்களின் பேச்சு மற்றவர்களை கவரும். பல கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். காந்த சக்தி கொண்ட பார்வை இருக்கும். இவர்களின் பேச்சிலும் செயலிலும் பலவித பரிமாணங்கள் தென்படும். ஒரு சிறந்த நடிகரை போல தென்படுவார்கள். இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் நாட்டம் செலுத்தி தனம் சேர்ப்பார்கள். எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பார்கள். மக்களிடத்தில் நன்கு பழகக்கூடியவர்கள். தன் செயலில் மற்றவர் குறுக்கிடுவதை விரும்ப மாட்டார்கள். மற்றவரை பார்த்தவுடன் எடை போட்டு விடக்கூடியவர்கள். இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் பேச்சாலும் எழுத்தாலும் முன்னேறக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய துயர் நீங்க முன் வருவார்கள். அதிகப்படியான நண்பர்களை பெற்றிருப்பார்கள். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் புகழும் இருக்கும். வாகன பிரியர்களாக விளங்குவார்கள். இந்த 15ஆம் தேதி பிறந்தவர்கள் சுற்றுப்பயணத்திலும் நண்பர்கள் புடைசூழ இருப்பதையும் விரும்புவார்கள். நல்ல மன இயல்புடன் வழங்கக்கூடியவர்கள். அடுத்து நாம் பார்க்க போவது 24ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள். இவர்கள் மேற்கொள்ளும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும். எதிலும் ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கும். வழக்கமாக நடந்து கொள்வார்கள். கலைத்துறையில் பெரும் சாதனை புரிவார்கள். பிரபலமான முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள். இந்த 24ஆம் தேதி பிறந்தவர்கள் பணமும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். பணம், பதவி, புகழ் அனைத்திலும் இவர்களை தேடி வரும். தன்னடக்கமாய் உழைத்து பெரும் பொருள் சம்பாதிப்பார்கள்.
காரிய சக்தி உண்டு. காரியங்கள் சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள். துணிச்சலும் தன்னம்பிக்கையும் இவர்களிடம் மிகுந்து காணப்படும். இந்த 24ஆம் தேதி பிறந்தவர்கள் சுமூகமுடையவர்கள். நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் உள்ள இடத்தில் திருமணம் முடியும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை படிப்படியாக வளம் பெறும். மிக பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாக தேடி வரும். அயராத உழைப்பின் மூலம் மிக பெரிய அந்தஸ்தை பெறுவார்கள். மேலோர் பெரியோர்களால் பாராட்டப்படுவார்கள். இந்த 24ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல பயனுள்ள உதவிகளை செய்வார்கள். உழைப்பிலும் செயல்களிலும் தீவிரவாத தன்மை இருக்கும். இவர்கள் வயது ஏற ஏற வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக கணக்கிட்டு வெற்றி பெறுவார்கள். குடும்ப வாழ்க்கையை குதூகலத்துடன் கழிப்பார்கள். கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள். உதவிகள் செய்வதில் உற்சாகம் இருக்கும். புதிய கோணத்தில் சிந்திப்பார்கள். நல்ல கற்பனை வலை இருக்கும். காவியம் கவிதை கட்டுரை எழுதுவதில் சிறப்பிருக்கும். அதேபோல் தன் மனம் அறிந்து நடந்து கொள்ளும் கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணைவரை அடைவார்கள். இவர்களுடைய குடும்பத்தை கண்டு மற்றவர்கள் வியப்புறுவார்கள். நண்பர்களிடம் மிகுந்த நட்பு. தொழிலாளர்களிடம் கருணையும் கொண்டு வாழக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். இந்த 6 என்ற எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரனாகும். சுக்கிரனுக்குரிய திசைகள் மேற்கு, அது மேற்றும் தென்மேற்கு ஆகும். சுக்கிரனுக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமை. வருடத்திற்கு எந்த ஒரு மாதத்திலும் 3, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள். பிறந்த நாளினுடைய கூட்டுத்தொகை எண் 6 என்று அமைந்தவர்கள். பெயர் எண்ணின் கூட்டு எண் 6 என்று அமைந்தவர்கள். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள். சுக்கிரஹோரையில் பிறந்தவர்கள். வருடத்தில் ஏப்ரல் 20 முதல் மே 20 வரை ரிஷபராசியில் பிறந்தவர்கள். செப்டம்பர் 21 முதல் அக்டோபர் 20 வரை துலாம் ராசியில் பிறந்தவர்கள். சுக்கிரனுடைய இயல்புகள் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இதில் சுக்கிரன் நீச்சம் அடையும் காலகட்டமாக இருந்தால் சுக்கிரன் இயல்புகளுக்கு மாறுபட்டவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவர்கள் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். செய்யும் எந்த ஒரு காரியமானாலும் அவை சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் மிகவும் கவனம் செலுத்தி புதுமையுடன் கூடிய கலை நுணுக்கத்துடன் செய்து பிறரின் பாராட்டுதலை பெறுவார்கள். எப்போது சுத்தமாகவே இருக்க விரும்பும் இவர்கள் உணவு, உடை, வாகனம் இவை அனைத்தையும் அலங்காரமாகவே வைத்துக் கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். இந்த எண்ணுக்குரிய ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சிற்றின்பங்களில் ஆவல் மிகுந்திருக்கும். எண் 6க்குரியவர்கள் தங்களுடைய வீட்டை கலை அழகு மிக்கதாக காட்டுவதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். வர்ணங்கள், ஓவியங்கள், இசை, சிலை, இயற்கை இவைகளில் தன்னுடைய மனதை ஒன்றிடுத்து செயல்பட வேண்டிய வகையில் செயல்பட்டு அவற்றில் வெற்றியையும் காணக்கூடியவர்கள். இவர்கள் மிகுந்த செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு கலைத்துறையில் சிறந்து விளங்கும் நபராகவே இருப்பார்கள். தம்மை சார்ந்த எல்லோருமே தம்மை போன்றே பலத்தோடு மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தம் மீது பொறாமைப்படுவார்கள். ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். இவர்களின் அன்பு பல நேரங்களில் தாய்மை உணர்வுடன் தான் இருக்கும். இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்களை சிற்றின்பக்காரர்கள் என்று கூறுவதும் உண்டு. இவர்கள் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள தங்கள் கற்பனையில் உதிக்கும் திட்டங்களை மிக பிரமாதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள்.